எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்க போகிறது வந்து ஒரு ஜாக்கோட ஒன் ஷாட் மை கம்பேட்டர் பை ஜான்ஸ் ஹாப்பினஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜங்குக்கு வந்து மிலிட்ரியில் இருக்கான் கமாண்டர். இது இந்த 90s டைமில் நடக்குது. ஒயன் வந்து ஒரு டாக்டர் சர்ஜன். அவன் வந்து மிலிட்ரி இது சைடில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர். இந்த மாதிரி இதில் வந்து ஜங்குக்கோட தங்கச்சி வந்து ஒயனோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். தே ஆர் நெய்பர்ஸ் டூ. கதை நல்லாயிருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்து ஹோல் ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஜங்குக்கு வந்து இது கையில் வந்து ஷூட் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கான். நீங்கள் வந்து அப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அப்போ தான் வீட்டுக்கு போனோடனே பேகை வைக்கிறீங்க, உங்களுக்கு கால் வருது. உடனே நீங்கள் என்னட்டு போய் பார்த்தா இப்படி சொல்ல விட்டு நீங்கள் ஜங்குக்கு ஓட்டி ஓடிட்டீங்க. நீங்கள் ஜங்குக்கு என்ன ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்னா அவங்க தங்கச்சியோட அண்ணன் இல்லை, ஃப்ரெண்டோட அண்ணன் இல்லை. அப்போ என்னாச்சும் ஏதாச்சும்ட்டு விறுவிறுன்னு ஓடிட்டு இது பார்த்தா வந்து அவன் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கான். பட் ஒரு இதில் வந்து ஏதோ ஒயின் புலம்பிகிட்டே இருக்கான்ட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. என்னையை பற்றி புலம்புனாங்கன்ற மாதிரி நீங்கள் பேண்டை பார்க்குறீங்களா? நான் நீங்கள்னு பார்க்குறீங்க. கை வேறு அந்த ஷூட் அவுட் பண்ணுறதுனால அந்த கையில் புல்லட் பட்டது தெரியுது. உங்களுக்கு தான் அல்ல வச்சுன்ற மாதிரி நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணுறதுக்கு போகிறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க கையில் வைக்க ஒரு டேட்டு இருக்குது. எங்கன்னா ஆர்ம்ஸில் வந்து ஒரு டேட்டு இருக்கா. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு டேட்டு. அது என்ன டேட்டுனா வந்து ஒயன் உங்களோட ஐஸோட டேட்டு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சரியான ஷாக்கு, மரண ஷாக்கு. என்றா இதுன்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவனை வந்து உங்களுக்கு பிடிக்கும், உங்களை வந்து அவனுக்கு பிடிக்கும். சொல்ல மாட்டேறீங்க, ஈகோ ஆண்டு தெரியுதுங்கன்ற மாதிரி இருக்கான். இதை பார்க்க இதை எப்படா போட்டேன், இது எங்கிட்டா போட்டால் நான் பேன் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வாட் டு டூ, நத்திங் டு டூ. சர்ஜரி போய் முடிஞ்சு அப்புறம் வந்து ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு கையிலலாம் கட்டுப்பட்டு விட்டீங்க. ஃபுல்லாக கையை சுற்றி கட்டு. வந்து அந்த டேட்டும் தெரியல, ஒன்றுமே தெரியல. டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் சரிங்க சொல்லிட்டாரு. பையவிக்கு ஒரு 2 months லீவ் வேறு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல காலத்துலேயே ஆடுவீங்க. சலங்கையை கட்டி விட்டு ஆடாமல் இருப்பீங்களா? போய் உட்காந்துட்டு பேட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் எந்திரிப்பான்ட்டுலாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து கட்டத்தில் கையை வச்சு உட்காந்துருக்கீங்க பெட்டு பக்கத்தில். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குன்ற மாதிரி. ஜமுக்கு திடீர்னு எழுந்திரிச்சு, ஏய் ரெடி பண்ணுறீங்க? நான் நல்லா இருக்கீங்களா என்னன்னு பார்க்க. நான் சாக மாட்டேன்டி. அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கணுங்களா? அப்புறம் உங்கள் தங்கச்சி என்னைய வந்து ஏறுறதுக்கா? அதுக்கு நீ அவன் அப்போ என் தங்கச்சிக்காக தான் நீ என்னைய பார்க்குற? ஆமாம். அப்புறம் சொல்லப்பட்டு அவன் உண்மை சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்காத மேன். நோ, எந்திரிச்சா வலிக்கும், முதுகு வலிக்கும், எதுவும் பண்ணாத. நீங்கள் வந்து உளறீங்க உங்கள் சௌரியத்துக்கு. ஏன்னா வந்து அவன் எந்திரிச்சாது கிட்ட வருவானே. நீங்கள் வந்து நல்ல காலத்துலேயே உளருவாய். இது இப்போ உளறி தள்ளிடுவீங்க. நோ, ஸோ கிட்ட வராத மேன். என்னன்ட்டு அவன் எந்திரிச்சு உட்காரான். ரொம்ப சாயமானமாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ இது சாப்பிட்றியா ஏதாவதுன்ட்டு கேட்குறீங்க. நீங்கள் என்ன மரியாதையே கொடுக்க மாட்டேடி. சாப்பிட்றீங்களா சார்? நீங்கள் சொல்ல சாப்பிடுவோம். என்ன வாங்கி தருவேன்? எதையாவது வாங்கி தரீங்க, உசுரை வாங்குறீங்க. ஃப்ரைட் ரைஸ் எதுவும் வேணுமா? வேணாண்டி. அப்போ என்ன வேணும்? அங்கே செரி பழம் மாதிரி 2 இருக்கு, அதை வாங்கி தரியா? எது செரி பழமா? ஆஸ்பத்திரியில் ஏதியாச்சேடி. அதான் லிப்ஸ் இருக்குல்ல. யாராடி பைத்தியம்? யாராவது வந்து தொலைய மாட்டாங்களா? உன் தங்கச்சிங்கடா கால் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. ஓடி வருவான்னு பார்த்தா
உருண்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஏண்டி பக்கத்து ஊரில் இருக்கிற ஆள் பண்ணி கூப்பிட்டேன். அப்புறம் அண்ணனுக்கு ஷூட் அவுட் நடந்துருக்கு, கையில் கட்டு போட்டிருக்கு, ஆள் பொழைச்சிருக்கு, வரணும்ல. ஏண்டி என்னடி விட்டால் தவசமே பண்ணி முடிச்சது போல். காப்பாற்றுறது நான் மேன்ட்டு நீங்கள் சொல்ல. அதுக்காக இந்தாடி என்ன சொல்லி கட்டுறியா, என்ன சொல்லி கட்டுறியா, என்ன என்ன பைத்தியம் சும்மாயா. இப்போ என்னடி பசிக்குதுடி, பல்லு விளக்குறியா, பல்லு விளக்குறியா, சி பைத்தியம். எனக்கு பசிக்குது. இப்போ எனக்கு மூஞ்சி கழுவணும். எனக்கு கசகசன்னு இருக்குது. என்ன செய்யனா ஒரு 4 முளை தூக்கு கயிறு வாங்கி தரவா கேட்க. டாக்டர் நீ ஏன் நீ கொல்ல பார்க்குற, உன்னையெல்லாம் நீலாம் சாகணுண்டா. இல்லை நீ மிலிட்ரியில் இருக்க, சாகலாம் வேணாம், அப்புறம் நாங்கள் செத்துருவோம் சொல்ல விட்டியும். இந்தாடி என்னடி போட்டு ஓட்டுற. அதெல்லாம் அப்படிதான். சரி என்னடா சாப்பிட்ற, அதான் சொன்னி ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொடு. அதுக்கு எதுக்கு 8 ஊருக்கு மூஞ்சி தூக்குற, அது என்ன நல்ல சோறு தானே, நல்ல சோறு தான், நீ செஞ்சு கொடுக்குற மாதிரி வருமா. மேம் தட்டெடுத்து தலையில அடிப்பேன், ஒழுக்கு முறையாக ஓடி போயிடுறேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக சிரிச்சிட்டு சும்மா சொன்னேன்டி. கையை நல்லா இருக்க கை வச்சு இங்கே வாடி, என்ன இங்கே வாடி, என்ன இங்கே வாடி, கோவிட் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கிட்ட வரக்கூடாது சொல்லுங்கள். இது நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் ட்ரூண்டு அடிக்கிறீங்க. பாட்டினா வர்றான் பாருன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டருக்கு ஓட்டு வெள்ளைக்கட்டை நல்லா இருக்க கையை வச்சு ஒரே இழுவை. நீங்கள் வீண்ட்டு போய் செஸ்டில் மோதி நிற்கிறீங்க, அவன் உட்காந்துருக்கான், காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் என்னடா பண்ணி தொலைகிற, மேன் என்ன வேணும் உனக்கு, வாட் ஆர் யூ டூயிங், வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் மேன் சொல்ல. அதுக்கு வர சொல்ல வர மாட்டியாடி. நான் எதுக்குடா வரணும், நீ கூப்பிட்டு நீ வர்றதுக்கு நான் என்ன பல்ல உடச்சிட வேண்டி பேசுனேன் இப்படி. நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நான் என்ன வேலைக்காரியா, வேலைக்காரி இல்லை வீட்டுக்காரி. ஐயோ டேய் வாயே மூடுடா, யாருடா நீன்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. அதுக்கு நான் கிண்டல் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லலடி. இல்லை காது கேட்கல, எனக்கு சத்தியமாக காது கேட்கல. நீ மனுஷனாக என்ன பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இத்தனை நாள் நானும் பார்த்துட்டே இருக்கேன், உனக்கும் பிடிக்குதுல சொன்ன செத்துருவியா. என்ன பிடிக்குது, நான் என்ன செஞ்சேன், நீ ஏன் கத்துற. அப்புறம் உனக்கு பிடிக்கும்ல, நீ நான் பிடிக்குமே, உன்னையும் பிடிக்காம இருக்குமா, யாருக்கு தான் உன்னைய பிடிக்காது சொல்ல விட்டியோ. அந்த பிடிக்கும்ல, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா. என்ன பொசுக்குன்னு கேட்குறேன், பொசுக்குன்னு கேட்குறேன்னா செய்யணும். நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உன்னைய மைண்ட் வாய்ஸில் உனக்குள்ளேயே பேச சொல்லலை, என்னைய பேச சொன்னேன், சாரி என்கிட்ட பேச சொன்னேன். அது சொல்கிறேன் என்னடி, ஆமாண்ணா ஆமாம் சொல்லு, இல்லைண்ணா இல்லை சொல்லு. அதேடி அது நொந்துன்ற. இல்லை இல்லை ஜங்குக்கா, இழுக்காம சொல்கிறேன். ஆமாம் அப்புறம் சொல்லலை. நீ தானே லவ் பண்ண, நீ தானடா சொல்லலை, கேடா மானேட்டு காலை பிடிக்கிறீங்க. என்ன ஏன் திருப்புற சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஐயோ பைத்தியக்கார பயலுங்களான்ற மாதிரி பின்னாடி பேர் என்ன வச்சுக்கலாம், நிஷின்னு வைப்போம். நிஷி இந்த ஜங்கு கூட தங்கச்சி. பாதத்தில் பாண்டைகளா பிறவிகளா நீங்கன்ற மாதிரி நிற்கிறேன். ஐயோ 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 என் ஃப்ரெண்டு எங்கள் அண்ணனை கரெக்ட் பண்ணிட்டாலே, ஐயோ ஐயோ ஒப்பாரி வச்சுட்டே வரேன். உங்கள் அண்ணன் சாகலடி ஏற்றி ஒப்பாரி வைக்கிறேன், அவன் செத்தா எனக்கு என்ன, பொழைச்சா எனக்கு என்ன, அப்படி பாவின்ற மாதிரி அவன் உட்காந்துருக்கான். முன்னாடி நீ ஏன் கண்ணனை கரெக்ட் பண்ணிட்டான், உன்னெல்லாம் என்னால் அண்ணின்னு கூப்பிட முடியாது. அவனை அண்ணின்னு கூப்பிட சொன்னேன் நாடி, அண்ணின்னு கூப்பிடல பல்ல உடச்சிருக்கேன். அவன் உட்காந்து உணங்குறான், எனக்கு பிடிக்காதுன்ட்டு. அவளுக்கு நீங்கள் அண்ணியாக வர்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது அவளுக்கு அண்ணியாக வர்றது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அண்ணி தானே, நம்ம வயன் தானேன்ட்டு அவள் ஜாலியாக இருப்பாள். பட் அவனுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ட்டு ஆசை.
பட் ஏய் மேன், அவன் என் ஃப்ரெண்டு, அண்ணின்லாம் அவளை நான் கூப்பிட விட மாட்டேன் நீங்கள் சொல்ல. அதுக்கு அவன் ஏய் என்னடி எதிர்த்து பேசுறியா, எகுத்தா தாடாடே சண்டைக்கே வருவேன்டா. நீங்கள்லாம் வேட்டியில் தாண்டா வரைச்சி கட்டுவீங்க, நல்லா சேலையிலே வரைஞ்சி கட்டுவேன்டான்ட்டு சொல்லிட்டு கீழே சாலை இழுக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு சுடிதார் போட்டுருக்கீங்க. 2 பேரும் குபி குபின்னு சிரிக்க உங்களுக்கு மனசே வருது. போங்கடா பைத்தியம் பயலுகளான்ற மாதிரி உட்காந்துட்டீங்க நீங்கள். அப்புறம் இந்த மாதிரியே போகுது. ஒரு 1 வீக் அப்புறம் பையனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டில் கிடக்கு. 2 மாதம் லீவா, அவன் ஜாலியாக வீட்டில் பப்பரப்பேன்னு படுத்துட்டு, ஐ மீன் சோஃபாவில் பப்பரப்பேன்னு படுத்துட்டு டிவியை வேறு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் என்னது குக்கீஸ் செஞ்சு கொண்டு வரீங்க. அந்த சாக்கோலாவா குக்கீஸ் இருக்கும்ல, அது கொண்டு வரீங்க. அவனுக்கு பிடிக்குன்ட்டு ஒரு இதில் கொண்டு வரீங்க. பனானா ஷேக்கும் சேர்த்து தான் கொண்டு வரீங்க. பனானா ஷேக் கொண்டு வந்துட்டு அவன் எந்திரிக்கவே இல்லை, பக்கறப்பான்னு மறுபடியும் தான் படுத்து கிடக்கான். ஜங்கு நீங்கள் பிள்ளை வாடி 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 என் அழகி என் முத்தத்தை ரத்தினமே சொல்லட்டியும் நீங்கள் சிரிச்சு போடுறீங்க. அங்கிட்டு நிஷி ஏய் நான் வீட்டில் இருக்கேன்டா வெளியே போடி சொல்லிட்டு ஒரே போடா போட்டு போட்டியான். அதுக்கு பையன் நீங்கள் சரியான சிரிப்பு சிரிக்கிறீங்க. நிஷி பாவத்துன்ற மாதிரி உட்காந்துருக்க. சும்மா சொன்னேன்டி, போடா போ போ, எனக்கு ஆள் இருக்கு, நானும் ஆள் இருக்கா யார் திடுக்குன்னு எந்திரிச்சிட்டான். நீங்கள் ஜமுக்கா 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 இரு யாருன்னு கேட்டேன். யாரு ஜமுக்கா கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. தங்கச்சி அல்லவா ஜமுக்கா விடு ஜமுக்கா 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 நல்லவன் தான் ஜமுக்கா, உனக்கும் அவனை தெரியும் ஜமுக்கான்னு நீங்கள் சொல்ல. யாரு நீயும் மறைச்சிடன்ட்டு கட்டுப்பில் கத்தும்போது டேயாங்கன்ற மாதிரி பேன்னு பார்க்குறான். டேயாங் உன்னோட ஃப்ரெண்டு தான் பைத்தியம், உன்னோட ஃப்ரெண்டு தான் இல்லை புரியல. டேயாங் வீடு பக்கமே வரமாட்டேடி. ஏன்னா அந்த மிலிட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் கோட்ரஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அங்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஸோ நீங்களும் டாக்டர் தானே, அதனால் ஏதோ லாஜிக்கலாக எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பக்கத்தில் குடியிருக்கீங்க, வீட்டு பக்கமே வரமாட்டேங்க. இவ்வளோ இப்படி தெரியும். ஏய் மேன், நானும் டாக்டர், இவனும் டாக்டர், அப்போ இவன் டாக்டர் தான் வரமாட்டாளா? பக்கத்து ஊர் டாக்டர் இந்த ஊரில், அவன் பக்கத்து ஊர் போவான். யார் நீ, உனக்கு எல்லாமே தெரியுது ஏன்டி சொல்லலை சொல்லிட்டு நிஷி நீ கொஞ்சம் வெளியே நீ போ டேங்கிட்டப்போ, நான் டேங்க அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்ல. சரிண்ணா ஒரே ஓட்டம் எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டம் ஓடிட்டா. ஏன்னா நின்றா திட்டுலுமே, அதான் ஃப்ரெண்டு எதுவுமே கிடையாது, செத்தாசா அப்படின்னு நாயன்ட்டு போயிட்டாங்க. நீங்கள் குக்கீஸும் பனானா மில்க்கும் ஒரு பாஸ்கெட் மாதிரி குட்டியாக அழகாக இருக்கும், அதில் போட்டு எடுத்துகிட்டு வெக்க நிற்கிறீங்க. நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அது சம்மர் சீசன் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு பிங்க் கலரில், ஐ மீன் ஒரு செட்டிலான பிங்க் கலரில், பேஸ்டல் பிங்க் கலரில் ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கீங்க, பட்டன்டு ஃப்ராக். அதில் குட்டி குட்டியாக ஒரு ரெட் கலரில் ரோஸஸ் இருக்குது, மூணு குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது இருக்குது. அது நீங்கள் அதில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்களா, அதை பார்த்துட்டு அப்படி கோவமே படத்தணும். இருந்தாலும் எப்படி மறைக்கலாம் இவன்ட்டு பேவன்ட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனோக்க நீங்கள் நோக்க என்ன ஜமுக்கான்ட்டு நீங்கள் கேட்க, என்னடி இது ஜமுக்கா, பைத்தியம் டப்பாடை ஏதோ போட்டு கொண்டு வந்துருக்கேடி, அதான்டி என்னன்னு கேட்டேன். உனக்கு பிடிக்கல சாக்கோலாவா குக்கீஸ் பனானா மில்க்கு அப்படியாடி? ஆமாம் ஜமுக்கா, உனக்கு ஆசை செஞ்சு கொண்டு வந்தேன், நீ தான்
கொட்டுற அப்படி அப்படியே தங்க மயில் குடுறிட்டு சொல்லட்டியும் நீ வந்து பத்து சுண்ட சாமி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. உட்காருடி தங்கமேன்னு சொல்லிட்டு என்னன்னா அவன் வந்து காலை வந்து சோஃபாவில் காலை தொங்க போட்டு உட்காந்துட்டு மடியில் தூக்கி உட்கார வச்சுட்டு என்னடி விட்டுருவேன்னு பார்த்தியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் சொல்லாமல் இருப்பேன். நான் இது கூட சொன்னேன், தங்கச்சியே சொல்லலை. தங்கச்சி சொல்கிறேன்னா பொண்டாட்டி சொல்ல மாட்டாளா? அப்போதே கன்ஃபார்மே இல்லையே, நான் என் சௌரியத்துக்குள்ளே தெரிஞ்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் சொல்ல முடியாது. நம்ம எங்கே போனோம், எவ்வளோ தைரியம் இருந்து நீ போனோம் சொல்லாட்டியும் இல்லைடா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோடி சொல்லிட்டு வந்து இப்போ பிடிச்சி இழுத்து ஒரே தான் நச்சுன்னு கொடுக்குறான். நீங்கள் கதறீங்களா? கதறினியா லவ் யூ டே சொல். ஐயோ சாஜப்பட்டா மச்சான்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரே தான் சாஜப்பட்டா மச்சான்ட்டு சொல்ல வேண்டிய அவன் சிரிக்கிறான். என்னடி இல்லை ஜங்குக்கா, நீ இப்படி சொல்கிறது எனக்கு சிரிப்பாக இருக்கா? லவ் யூன்னு சொன்னால் சிரிப்பாக இருக்கா? ஐயோ மறுபடி சொல்கிறானே. சொல்லுடி என்னது சொல்கிறீ, என்னத்தை சொல்கிறீ, என்னத்தை? சரி அது இப்போ நான் சொன்னேன்ல அதுதான் சொல்லணும்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறீ சொல்ல மாட்டேன், சொல்கிறீ முடியாது. நீங்கள் பிடிச்சி போட்டு டீஸ் பண்ணி தள்ளுறீங்க. சொல்கிறியா இல்லை எப்போ வந்து கிரிப் பண்ணுறேன் உங்களுக்கு மூச்சு இழுத்துட்டு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல இது அப்படியே இது இந்த பட்டன் இந்த ஃப்ராக் இருந்தான்னு சொன்னேன், 2 பட்டன் மட்டும் கழட்டிட்டு வந்து கிச்சு மூட்டுறான். நீங்கள் சிரிச்சிட்டு ஜங்க வேணாங்கான்ட்டுவீங்க. அப்போ சொல்லு மாட்டேங்க வேணாங்கக்கா அப்படின்னு லவ் பண்ணல அதானே? அப்படி இல்லை ஜங்கக்கா இது ஐ லவ் யூ. என்னது கேட்கல தம்பி? தம்பி இல்லைடா. சரி கேட்கலடி பொண்டாட்டி. லவ் யூ. சத்தமா லவ் யூ, சத்தமா லவ் யூ. போதுமே. என்னடி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் சொல்கிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூட்டு போய் போன மாதிரி போகிறீங்களா? ஐயோ என்னை கொல்றாளேன்ற மாதிரி உட்காந்துருக்கான். சரி சாப்பிடு. என்னத்தை பைத்தியம் எல்லாரும் புத்தி அதிலையே இருக்குமோ? சாக்கோலாவா குக்கீஸும் பனானா மில்க்கும் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தின்னு தொலை. அச்சோ சரி கையை பிடிச்சி இருக்கு, எப்படிடா இருக்குது தங்கமேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து கையை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உனக்கு கேர்னாலும் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க. கையை பார்த்துட்டு நல்லா இருக்கா, மாத்திரை கரெக்டாக போடுறியா, வலிக்குதா, என்னாச்சு ஏதாச்சு. அவனுக்கு ஆக்சுவலாக அவ்வளோக்கா வலி இல்லை, பட் நீங்கள் பார்க்குறீங்க என்னன்னுக்கு. ஆமாண்டி இங்கே வலிக்குது, ஆமாண்டி அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதா? உனக்கு என்னடா ஆச்சு? இது பிபி வந்து பன்னிக்குட்டி மாதிரி அலறிட்டு இருக்க, இங்கெல்லாம் வலிக்காதே நீங்கள் சொல்ல. அது வந்து அவனுக்கு தான் கம்பெனி சர்டிஃபிகேட் என்ன செய்ய பேன்ட்டு நிற்க. அது ஒன்றும் இல்லடி, அழகாக இருக்குடி. ஐயோ என்னடா இப்படி சொல்லும் போது நிஷி ஐம் பேக் ஹோம்ன்ட்டு வாரான். வந்து எப்படி உட்காந்துருக்கீங்கன்னா ஜாவுக்கு வந்து சாய்வானமாக உட்காந்துருக்கு. நீங்கள் அவன் செஸ் மேலே சாஞ்சு கழுத்தில் வந்து மூஞ்சியை வச்சு நசன் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நிஷி வாரா, பின்னாடியே அங்கே வரா 2 பேர். அவள் போய் கூப்பிட்டு வந்துட்டா. எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு வாடா மாதிரிட்டு. அவன் என்னடி சொல்கிறேன்ட்டு வந்துருப்பான். 2 பேரும் வராங்க. நீங்கள் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மச்சான்ட்டு வரான். என்ன மச்சான் மஜாவாக இருக்க சொல்லிட்டு வரானா. உங்களுக்கு மூஞ்சியெல்லாம் வந்து சக்கச்சவைன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடலான்னு பார்த்தா நிஷி பிடிச்சிக்கிட்டா. இல்லை எங்கே போகிறேன்? நானா ஹாஸ்பிட்டல் போகிறேன். என்ன பிரசவம் இல்லையா? இல்லைண்ணா
பள்ளிக்கு கால் உடஞ்சிருச்சா? பள்ளிக்கு கால் உடஞ்சிருச்சா? இல்லை நான் போகிறேன்ல. நீ வந்து வதறி விட்டு போக ட்ரை பண்ணுறீங்க ஜங்குக்கு. நில்றி ஒரே வார்த்தை சொல்லி நீ வந்து ட்ராக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு பேக்கை நின்றுட்டீங்க. டேங் ஷாக்கு. ஏம்மா ஒரேன்னு சொல்லுங்கண்ணா. இப்படி நீங்கள் பிரசன்ட் சார்ன்ற மாதிரி நிற்கிறீங்க. நீ தானே இது? ஒரே வார்த்தை சொல்லிட்டான், ஒரே இதாக நின்றுட்டேன். அது வந்து சொல்லலை. அவ்வளோ மரியாதையா அப்படி கேட்குறான். அவளும் அப்படிதான்டா. வருங்கால புருஷன் வருங்கால புருஷன் 2 மாதம் கழிச்சு உடனே ஓடி போயிடுவான். பொண்டாட்டியாவது மயிராது மண்ணாங்கட்டியாது போயிடுறேன்டா சாமின்ட்டு போயிடுவான். அதான் இல்லை, எப்படியா இருந்தாலும் டாக்டர் தானே, என் சௌகரியத்துக்கு நான் போவேன், கேம்புக்கு போவேன், ஷூட் அவுட் நடக்கும் எங்கே சொல்ல நடந்துட்டு போகுது. யார் கேட்க போகிறேன் நீங்கள்? ஷூட் அவுட் நடக்குன்னா ஓ மண்டபம்லேயே சொல்லுவான். சுட்டுட்டு போகிறேன், செத்துட்டு போகிறேன். என்னடி அப்படி பேசுவான்னு சொன்னேன் இல்லையா? ஜங்கு எந்திரிச்சு வரும். எந்திரிக்காது பத்திரமா நீ சொல்ல. அவனுக்கு அடிபட்டது கையிலடின்ட்டு நிஷி கத்துறா. ஐயோ இருக்கட்டும்டின்ட்டு நீ சொல்ல. அதுக்கு அவன் கையில் அடி விட்டதுக்கு ஏன்டி போட்டு இவ்வளோ பார்த்துக்கிறேன், நானும் டாக்டர் தான்டி சொல்லும் போது அங்கே நீ டாக்டர் தான், எனக்கு மட்டும்தான் நீ டாக்டர் கடவுளேன்ற மாதிரி நிஷிக்கே ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிடுச்சு. ஐயோ இங்கே நடுவில் வந்து நான் தான் சிக்கிட்டேனோ, இல்லை நான் தான் நட்டு கலந்த மாதிரி இருக்கேனா, இந்த மாதிரி வந்து அவன் யோசிச்சுட்டே இருக்கிறத இது அங்கே மச்சான் நான் மாற்றிட்டேன் மாமா மச்சான் நான் மாறிட்டோம் பார்த்தியா, அவன் மச்சான்ட்டு போயான். பொலிர்னு மூஞ்சி மேலே ஒன்று விழுகுது. அப்பா என்னடா வலிக்குதுடான்ற மாதிரி உட்காந்துருக்காள் டேயாங்க. எம்பிட்டு தைரியம் தான் ஜேகேயோட தங்கச்சி. ஜேகே என்னது ஜேகேயோட தங்கச்சி காதலிப்பேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லும் போது ஒன்றும் இல்லையா? நிஷி வரா. பைத்தியம் ஒன்றும் இல்லை, நான் அந்த ஒன்றும் இல்லைடி. அது வந்து இப்போ நான் என்ன வந்துட்டு சொல்கிறது, எதுவும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னப்பா நானே சொல்லிட்டேன்ட்டு பள்ளியில் தங்கச்சி தடைய மூளை யூஸ் பண்ணியிருக்கு அடப்பாவி உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு சிரிக்கிறான். ஓயண்ணா சொல்கிறா சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட போவேன். நம்மளுக்கு எடுத்துகிட்டு வாடி சொல்ல வட்டியும் நீங்கள் நம்மளுக்கு ஜங்குக்கு ஒரு கிளாஸு நிஷிக்கு ஒரு கிளாஸு ஊற்றி கொடுக்குறீங்க. தேங்க உங்களை பாவமாக பார்க்குறான். எனக்கு இருந்த ஸ்ட்ராபெரி மில்க் போட்டு தரேன். நன்றி, ரொம்ப நன்றி தங்கச்சி. தங்கச்சின்னா இப்படி இருக்கணும் பார்த்தியாடா, உனக்கு இந்த தங்கச்சி பெற்று வச்சுருக்கியே நல்லா திங்க மட்டும் லாய்க்கி சொல்ல விட்டியும். அவன் என்னது கேட்கல. உதவு பின்னாடி வந்து நல்லா ஷின்சானில் மிட்ரி வந்து நிற்பாள், அது மாதிரி டார்க் வைப்பில் நிற்கிறான். ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட மட்டும் தான் லைக்கா, செய்ய லைக் இல்லையான்ட்டு டபுள் மீனிங்கில் கேட்குறான். ஐயோ கடவுளே போக்கடா பைத்தியக்கார பிள்ளைங்களான்ட்டு நீங்கள் வந்து வரதான் கிச்சனுக்கே போயிட்டுங்க. கிச்சன் போய் டேங்க்கு ஸ்ட்ராபெரி மில்க் போட்டுட்டு நானேன்ட்டு நீட்டுறீங்க. அவனுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் கொடுக்குறேன்ட்டு நாங்க கேட்கும்போது எனக்கு நான் செஞ்சு தரேன், நான் எப்போ வேணாலும் செஞ்சு தரேன், அது எப்போயாவது தர வருது. ஆமாம் அப்புறம் என்னடா? இல்லடி ஷூ மூடிட்டு குடி இப்படின்னு சொல்ல விட்டு அவன் வந்து ஜாலியாக குடிக்கான். சரி என்ன இருந்தாலும் ஏன் பொண்டாட்டியோடது தானே, நான் குடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவன் ஷோ இவன் வேறு பைத்தியமாக இருக்காங்க சொல்லிட்டு நிஷி மண்ணிலே தலையாக அடிச்சுக்கிறான். வீட்டையா நிஷின் சொல்லுடா என்னடா உனக்கு பிரச்சனை, மனசே வருத்த மாதிரி பேசுகிறேன். ஏன்டி இப்போ என்ன குடியாடி மூழ்கிருச்சு, ஜாலியாக தானடி இருக்கோம், நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, என்னால் இருக்க முடியுதா? ஏன் அவன் கேட்க
எங்கள் அண்ணன் நீங்கள்லாம் போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவானோன்னு சொல்லலான்னு பயந்தேன். ஜங்குக்கா எதுவும் சொல்லாத, அவள் யார் லவ் பண்ணுறா, நம்ம டேங்க தானே, நம்ம டேங்கா அவன் கேட்க, இல்லை நம்ம டேங்க மீன்ஸ் நம்ம டேங்கன்னா தானே இப்படி சொல்ல வேண்டியதான். அப்படி என்னை தவிர எவனையாவது அண்ணே இல்லை தம்பின்ட்டு போடாமல் கூப்பிட்டு பாருடி சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை. நிஷி வந்து டேங்கை பார்த்துட்டு நிஷியை பார்த்துட்ருக்கா. என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கியா, நீ நல்ல வேலை நீ எப்படி இல்லை, கேன பையன் எல்லாமே செய்வான், எல்லாமே நம்புவேன். பைத்தியம் அவன் நம்பாமலாம் இல்லை, அவனுக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. நம்மனா நம்ம மட்டும்தான், நம்மளை தவிர யாரையும் டி போட்டோ நம்மளுதுன்னு இல்லாததை கூப்பிடக்கூடாதுன்ட்டு உட்காந்துருப்பான். அதுதான் என்றைக்காவது ஒன்றையவே டி போட்டுக்கிட்டுருக்கானே. ஆனால் ஆமாம் டேட்டே, இந்த கேனமே என்னை டி போட்டே கூப்பிட மாட்டான். நிஷின்னுவியா, பாப்பான்னுவியா, இல்லை பைத்தியம் எருமாடு வெங்காயம்னுவான், இல்லை 4 தடவை மயிருன்னுவியா. மயிருன்னு கூட சொல்லியிருக்கான், டீ போட மாட்டான். அதாண்டி நானும் சொல்கிறேன், தனக்குன்னு இருக்கிறத மட்டும்தான். அப்போ நான் தனக்குன்னு இல்லையா, அவன் தங்கச்சிக்காரன் நான். ஐயோ பைத்தியம், உன்னைய கட்டிட்டுலாம் ஊறுகா அதுக்கு பொற கூட போட முடியாது. நான் இது கூட ஊறுகா போடணும். ஐயோ பைத்தியம் வெடி இழுத்துட்டு போவான். போயிட்டு நீ யார், நான் யார், ஐயோ நிஷி நான் யார், டேங் நான் உனக்கு யார், பாய் ஃப்ரெண்ட், ஆளு ட்ரா, வருங்காலத்தில் யார், புருஷன். ஆமாம். அப்போ என்ன நீ டா போட்டு கூப்பிட்றது, ஓகே. ஆனால் அவங்க அண்ணன் நீ டா போட்டு கூப்பிட்டா அடிக்கிறான்ல, அதான். ஓ அப்படி, ஓ இப்படி 2 பேரும் சொல்லிட்டு சிரிக்க. இது டேயாங்க என்னடி பார்த்தே 2 மாதம் ஆச்சு, இப்போ வந்து இதுக்கு தான் கூப்பிட்டேன், எதுவுமே இல்லையான்ட்டு கேட்க. எதுவுமே இல்லையான்னா என்ன இல்லையா அவள் கேட்க. இல்லையா, என்ன இல்லையா, என்ன இல்லையாடி, என்ன இல்லையாடா, என்ன இல்லையாடா, என்னடா போடியங்கிட்டு இழுத்தடிச்சு 2 பேர் இழுத்தடிச்சு வைக்க. அதை வந்து ஜங்குக்கும் நீங்களும் உள்ளே இருக்கீங்க, 2 பேரும் வந்து ஃபுட் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது என்னது சக்கோலாவா செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அது அவள் வாயில் வைக்க, அதை உங்கள் வாய்க்குள்ளே திணிக்க, உங்கள் வாயில் வச்சுருக்கத அவன் கிஸ் பண்ணி எடுக்க, ஒரே கூத்து உள்ளுக்க. இங்கே வெளியும் கூத்து உள்ளேயும் கூத்தாட செம்மையாக கூத்தாடி இருக்கீங்க. அவ்வளோதான். எண்டு கார்டு போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப கேவலமாக இருக்கும். கேவலமாக மீன்ஸ் இழுத்து அடிச்சிருக்கேன். ஏன்னு தெரியல, திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு இது அந்த டைம். அப்புறம் வந்து தமிழ் நியூ இயர் இன்னைக்கு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். பி ஹாப்பி. கோயிலுக்கு போங்க, இது டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டில் படுத்துங்க. இதே ஐயாவின் கருத்து. ஸோ டாடா பாய். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. கமெண்ட் போடுங்க, இல்லைன்னா லைக்கு போடுங்க. எதுவுமே போட மாட்டேறீங்க, மனசே எடுத்துட்டேன். வியூஸும் வரல. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு போயிட்டேன். பட் மனசே கேட்கல. 2 மாதம் ஆச்சு, எந்த இதுவுமே போகலை. பட் இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர். இது ஏன் ஆசைக்காக போடுறேன். ஸோ ஐ டோன்ட் கேர். இப்போ ரொம்ப பேசுகிறேன். ஸோ டாட்டா பாய். சரங்கி, லவ் யூ.